வெல்கம் யூவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் ஒரு பிளெயின் இந்த மெரூன் கலர் கிளாஸ் ஒயர் யூஸ் பண்ணி ஒரு கிராஸ் நாட் கூட பிளெயினாக போட போகிறோம். அதுக்கு 1.5 கட்டு அளவில் ஒயர் வேணும்னு நினைக்கிறேன். நான் 8.5 ஸ்கேல் அளவில் 40 கட் ஒயர் கட் பண்ண போகிறோம். 8.5 ஸ்கேல் அளவில் 40 ஒயர் கட் பண்ண போகிறோம். வாங்க ஒயர் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இந்த ஸ்டீல் ஸ்கேலில் தான் நான் எடுக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 பாருங்கள், கரெக்டாக 8 6ல் நிறுத்தியிருக்கேன். 8 ஸ்கேல் அளவில் 40 கட் ஒயர் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 40 கட் ஒயர் கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு 2 ஒயர் எடுத்து இந்த மாதிரி 2 முனையும் ஒன்றா வச்சுட்டு கட் ஒயரை சென்டர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இன்னொரு ஒயர் எடுத்துக்கலாம். இன்னொரு கட் ஒயர் எடுத்து இந்த ரெண்டுத்தையும் சென்டர் மடிச்சுட்டு இந்த ரெண்டும் வச்சு ஒரு பாக்ஸ் நாட்டு போட்டுக்கலாம். நம்ம 40 கட் ஒயர் எடுத்துருக்கோம். அப்போ நமக்கு இந்த மாதிரி 2 ஒயராக ஜாயின் பண்ணும்போது நமக்கு 20 நாட்டு கிடைக்கும். இப்போது ஒரு பாக்ஸ் நாட் போட்டுட்டோம். இப்போது இந்த 2 ஒயரையும் அப் அண்ட் டவுன் பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ அப் அண்ட் டவுன் வருது. சரிங்களா? அதை நம்ம பெரிய ஒயர் ஏதோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 2 ஒயரையும் ஒன்றா வச்சு அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது கரெக்டாக வருது எனக்கு. இப்போது இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 40 ஒயரையும் 2 ஒயராக ஜாயின் பண்ணி பாக்ஸ் நாட் போட்டோம்னா நமக்கு 20 நாட்டு கிடைக்கும். அந்த 20 நாட்லேருந்து 2 நாட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இப்போது போட்டு வச்சுருக்க 20 நாட்லேருந்து 2 நாட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 நாட்டு எடுத்து இந்த மாதிரி கிராஸாக வச்சோம்னா நம்மளுக்கு இந்த மேலே 2 ஒயர் கிராஸ் ஆகும், கீழே 2 ஒயர் கிராஸ் ஆகும். அந்த 2 கிராஸ் ஆகிற 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போடலாம். இப்போது 2 நாட்டை ஜாயின் பண்ணி மேலே ஒரு நாட்டு போட்டிருக்கோம். இப்போ அப்படியே திருப்பி கீழ்ப்பக்கமாக இப்படி கிராஸ் ஆகிற அந்த ஒயரை சேர்த்து வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போது 2 நாட்டை சேர்த்து ஜாயின் பண்ணிட்டோம். அப்போ நம்மளுக்கு மேலே ஒரு லைன் கிடைக்கும், கீழே ஒரு லைன் கிடைக்கும். இப்போது அடுத்ததாக 3வது ஒரு நாட்டு எடுத்துக்கலாம். 3வது ஒரு நாட்டு எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி கிராஸாக வைக்கும்போது இந்த ஜாயிண்ட் வர இந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட்டு, இந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போடலாம். அப்படியே திருப்பி கீழ்ப்பக்கமாக இது கிராஸ் ஆகிற இந்த 2 நாட்டையும் 2 ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட்ஸை நல்லா டைட்டாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம 1 2 3 ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்ததாக 4வது ஒயர் எடுத்திருக்கோம்.
இது கிராஸ் கூடன்றதுனால நம்மளுக்கு ரன்னிங் ஒயர் எதுவுமே தேவை கிடையாது. கட் ஒயர் மட்டும்தான். நமக்கு எந்த அளவுக்கு பேஸ்கெட் தேவையோ அந்த அளவுக்கு கால்குலேட் பண்ணி கட் ஒயர் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ 5வது நாட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இதே மெத்தடில் தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 20 ஒயரையும் ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ 1 2 3 4 5 நாட்டு ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே ஒரு லைனு, கீழே ஒரு லைன் ஃபார்ம் ஆகுது. இதே மாதிரி இப்போ எப்படி ஜாயின் பண்ணுமோ அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டாக ஜாயின் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த 40 ஒயரில் 20 நாட்டு கிடச்சிது. அந்த 20 நாட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கட் பண்ணி வச்ச 20 ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. கிராஸ் நாட் கூட இது நம்ம இது ஃபுல்லாகவே கிராஸ் நாட்டில் தான் போட போகிறோம். அதனால ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பேஸ் போடுறோம். அதுக்கப்புறம் மேலே வளர்த்தும் போது நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப் வரும். டிஃப்ரெண்ட் மெத்தடில் தான் போட போகிறோம். அது பார்த்துக்கலாம். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 15 16 17 18 19 20 நாட்டு. இதுக்கு மேலே நம்ம ஜாயின் பண்ணும்போது மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது மேல் லைனில் 19 நாட்டு வரும். நம்ம அடுத்தடுத்த ஒவ்வொரு நாட்டு போடும்போதும் நம்மளுக்கு சென்டரில் தான் போடுறோம். இந்த 2 நாட்டுக்கு சென்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த 2 நாட்டுக்கு சென்டரில் தான் முடிக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு நாட்டு நம்மளுக்கு குறையும். இப்போ இந்த சென்டர் லைன் இல்லாமல் நம்ம மேலே 7 லைனும் கீழே 7 லைனும் போட போகிறோம். போட்டுட்டு பார்க்கலாம். கொஞ்சம் நாட்ஸ் எல்லாம் நல்லா டைட்டாக போடுங்க. போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பிளெயின் கிராஸ் கட் பேஸ்கெட் ஒன்று நம்ம போட போகிறோம். அதுக்கு கட் ஒயர் வந்து 8 ஸ்கேலில் 40 கட் ஒயர் கட் பண்ணோம். கட் பண்ணதில் 20 நாட்டு கிடச்சிது. 20 நாட்டையும் ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணிவிட்டு இதை சென்டர் லைனாக பேஸ் பண்ணி மேலே எத்தனை லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 8 லைன். இந்த சென்டர் லைனோடு சேர்த்து 9 லைனு. அதே மாதிரி கீழே 1 2 3 4 5 6 7 8 9 9 லைனு. சென்டர் லைனோடு சேர்த்து 9 லைனு. சென்டர் லைனை சேர்க்காமல் இருந்தால் 8 லைனுன்னு பேஸ் போட்டிருக்கோம் மொத்தம். அப்போ நமக்கு 17 லைன் பேஸ் கிடைக்கும். பேஸ் வந்து நல்லா ப்ராடாக வேணும். எனக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து எனக்கு வந்து பேக்கோட லென்த்து சின்னதாக இருந்தாலும் வித்தோ ஹைட்டோ அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதால் நம்ம இந்த மெத்தடில் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த கார்னர் திருப்ப போகிறோம் இந்த பேஸ்கெட்டுக்கு. இதுக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 8 9 கார்னர் திருப்ப போகிறோம். இதில் வந்து நம்ம எந்த டிசைனும் போட போகிறதில்ல. பிளெயின் கலர் ஒரே கலரில் தான் போட போகிறோம். அதனால் எந்த இதுவும் பார்க்காம நம்ம பேஸ் எவ்வளோ போட்டிருக்கோமோ அவ்வளோ போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கார்னரில் பேஸோட லாஸ்ட்டு லைனில் இருக்கிற 2 ஒயரையும் ஜாயின் பண்ணி கார்னர் திருப்ப போகிறோம். இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 சென்டர் லைனோட சேர்த்து 9 லைன் வருது. அதில் லாஸ்ட்டில் இந்த 8 9 கார்னர் திருப்ப போகிறோம். இந்த கிராஸ் இப்படி போகாது, கிராஸாக போகாது. இங்கே இருக்கிற ஒயர்ஸு அது வந்து ரெண்டும் ஸ்ட்ரெயிட் ஒரே ஆங்கிளில் தான் போவோம். அந்த 2 ஒயரையும் வச்சு நம்ம கார்னர் திருப்ப போகிறோம். 8 9 சென்டர் லைனோடு சேர்த்து சொல்கிறேங்க. இப்படி திருப்பிட்டோம்னா நம்மளுக்கு இந்த கார்னர் திருப்புறது இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் 3 நாட்டு சேர்ந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் 8 9 8 9 இந்த 2 நாட்டையும் சேர்த்து வச்சு கார்னர் திருப்ப போகிறோம்.
இப்போ நம்ம ஒரு சைடு கார்னர் திருப்பியாச்சு. நம்மளுக்கு வந்து இந்த வி ஷேப் வந்து இப்படி மடங்கிடும். இனிமேற்பட்டு நம்ம அப்படியே கிராஸாக கூடைய வளர்த்த வேண்டியது தான். அதே மாதிரி இந்த பக்கம் 8 9 நாட்டை போட போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் 8 9 போட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம பேக்கோட லென்த்து வந்து இவ்வளோ தான் கிடைக்கும். நான் இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த பேக் லென்த்து எவ்வளோ கிடைக்குது, வித்து ஹைட்டு எவ்வளோ கிடைக்குதுன்றதை நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். நம்ம இதே மாதிரி ப்ளெயினாகவே போடுறதால எந்த இது சேஞ்சஸும் பண்ணாமல் நார்மலாக எப்படி கார்னர் திருப்போமோ அதே மாதிரி திருப்பி போட்டு வரலாம். என்ன ஒன்றுனா நம்ம வித்து கம்மி லென்த்து கம்மி பண்ணுறோம், உயரமாக மட்டும் கூட்டிகிட்டு போடுறோம் இந்த பேஸ்கெட்டுக்கு, அவ்வளோதான். நான் இந்த பேஸ்கெட்டோட ஹைட்டு நல்லா வளர்த்திட்டு பார்ட் 2ல் உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வித்து வந்திருக்குன்றத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த பேஸ்கெட்டை நம்ம ஃபுல் ஃபினிஷ் பண்ணிட்டோம். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக வந்திருக்கு. சேம் கலரில் ஒரே கலரில் தான் கேட்டாங்க. அவங்க இந்த கலர் காம்பினேஷனில் கேட்டது நம்மளும் போட்டிருக்கோம். ஏற்கனவே இந்த மாடலை இந்த மெஷர்மெண்ட் வச்சு நம்ம ஒரு ஜிக்ஸாக் பேஸ்கெட் போட்டோம். பர்பிள், பிங்க், க்ரீனு 3 கலர் காம்பினேஷனில் இந்த ஜிக்ஸாக் மாடலில் போட்டோம். அந்த சைஸ் அந்த பேக் வாங்கினவங்க தான் இந்த பேக்கு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இதையும் அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதே சேம் மெஷர்மெண்ட் எடுத்து அதே சைஸில் போட்டிருக்கோம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி இது வந்து லஞ்ச் கொண்டு போகிறதுக்கு தான். அவங்க குழந்தைக்கு லஞ்ச் கொண்டு பாட்டிலில் எப்போ பார்த்தாலும் வாட்டர் பாட்டிலில் தொலைச்சிட்டு வந்துடுறாங்க. கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா தொலைச்சிடுறாங்க. அதனால் எனக்கு வித்து கம்மி பண்ணி லென்த் அதிகமாக வைங்கன்னு சொல்லி கேட்டதுனால நம்ம இந்த மாடலில் பண்ணியிருக்கோம். இதுக்கு நான் எடுத்த 8 ஸ்கேல் மெஷர்மெண்ட்டு ரொம்ப கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் கூட ஒயர் வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக இருந்தது. உள்ளுக்குள்ளே நான் ஒரு 10 12 நாட்டு வரைக்கும் சொருகி இருக்கேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ இந்த பேஸ்கெட்டோட அவுட்புட் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். லென்த்து 7.5 இன்ச் இருக்குது, வித்து 5, ஹைட்டு 8 இன்ச் இருக்குது. அவங்க இந்த மெஷர்மெண்ட்டில் தான் கேட்டாங்க. நம்ம அதே மெஷர்மெண்ட்டில் அவங்க கேட்ட கலர் காம்பினேஷன்லேயே பண்ணியிருக்கோம். ஒரே சேம் கலர் எனக்கு பண்ணி கொடுங்க, ப்ளெயினாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே, நாங்கள் அதே மாதிரி பண்ணித்தரோன்ட்டு. இதுக்கு ஹேண்டில் வந்து நான் முறுக்கு கைப்பிடி தான் போட போகிறேன். உள் ஒயர் வந்து 4 ஸ்கேல் அளவு வச்சு ரன்னிங் ஒயர் வச்சு இதே சேம் கலரில் தான் போட போகிறேன். அவங்க அந்த மாதிரி தான் கேட்டாங்க. நம்ம அதே மாதிரி போட்டு கொடுக்க போகிறோம். இந்த பேஸ்கெட்டு நீங்களும் போடணும் இந்த மாதிரி அப்படின்னா இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் அவுட்புட் மெஷர்மெண்ட்டும் சொல்லிட்டேன். உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒயர் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.